வணக்கம். டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போல அடுத்து என்ன ரெக்ரூட்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கேள்வி நிறைய தேர்வர்கள் மனதில் இருக்குது. ஸோ டெலிஃபோனிக் கான்வர்சேஷனில் என்ன சொல்கிறாங்க, ஸோ அடுத்து என்ன நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் போன்ற விஷயங்களை தான் இன்றைய காணொலி வாயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் முதல் தடவையாக நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம அஸ்பிரன்ஸ் இப்போ டிஆர்பி போல் டெலிஃபோனிக் கால் அட்டன் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அவங்க ஒரு சிலர் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிஜிடிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சாரர் கேட்கும்போது என்னன்னா, நீங்கள் அதாவது டிஆர்பிஎஸ் அஃபிஷியல் சைட்டில் பார்த்துட்டே இருங்க, சீக்கிரம் இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அந்த அப்ளை ஆன்லைன் டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் கூட அடுத்த நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற செய்தியுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆர்டர் படியுமே அவங்களுக்கு பிஜிடிஆர்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அப்டேட் தான் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் டிஆர்பி போர்டில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு நம்மகிட்ட அப்டேட் பண்ணுறதை நானும் உங்கள்கிட்ட இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பேனலில் என்ன சொல்கிறாங்க, ஸோ ஆனுவல் பேனலில் அடுத்துக்கடுத்து என்ன வருது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அஸ் பர் ஆனுவல் பிளானர் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 15,000க்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இனிஷியலாக அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது ஜஸ்ட்டு 33 வேகன்சி பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருக்கு மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ 4,000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வருது. இதில் கோர்ட்டில் கேஸ் நடக்கிறதுனால அது முடிஞ்சவுடனே போடுவாங்க அப்படின்னு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ், பிடி அசிஸ்டன்ட்ஸ், ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா லெக்சர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ், ஸோ இந்த இதுவுமே இருக்குது. அப்கமிங் டேஸில் இதெல்லாம் மே மாதத்தில் வர வேண்டியது. இப்போ நம்ம ஜூலையில் இருக்கோம். ஸோ ஜூலையில் இருக்கும் அப்படின்னா வெறும் 33 வேகன்சி தான் இது வரைக்குமே எடுத்திருக்காங்க. அவங்க மொத்தமாக சொல்லியிருக்கிறது 15,149. இன்னும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 6 மந்த் தான் இருக்குது. ஸோ இந்த 6 மந்தில் குறைஞ்ச ஒரு 3 ரெக்ரூட்மெண்ட்னாச்சும் எடுப்பாங்க அப்படின்னு நம்பலாம், சரிங்களா? ஏன்னா இவ்வளோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9 ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அறிவிப்பு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அறிவிப்பு தான் வந்திருக்கு, சரிங்களா? அப்போ 9ல் ஒரு 4 கூட அவங்க பண்ணலாம் இந்த ஆண்டு, சரிங்களா? ஸோ அப்படிங்கிறது பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட கணிப்பின்படி ஸோ ஒரு ரெக்ரூட்மெண்ட் போடுறாங்கன்னா அந்த ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி எந்த இஷ்யூஸுமே இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சரர்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எந்த இஷ்யூமே இல்லை. ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா நிறையா இப்போ எந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணாலும் ஏதோ கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வருது. இப்போ நம்ம கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சருக்குனா பல கேஸ் முடிஞ்சு இப்போ தான் ரிசல்ட் போட்டிருக்காங்களா, அவங்க ஃப்ரெஷ்ஷாக அந்த நோட்டிஃபிகேஷன் கூட என்னோடய கணிப்பின்படி விரைவில் பதிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிஜிடிஆர்பிக்கும் எடுக்கிறதுக்கும் நிறையாவே வாய்ப்பு இருக்குங்க. சரி, அதனால் எப்படி இருந்தாலுமே குறைஞ்சது ஒரு 9 ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்கன்னா அதில் 4 அட்லீஸ்ட் ஃபில் பண்ண பார்ப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசிரியர் பணிக்கு போகணும் அப்படின்னு கான்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க ரெக்ரூட் பண்ணித்தான் ஆகணும். இப்போ தற்காலிக ஆசிரியர் நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போதைக்கு அவங்க மேனேஜ் பண்ணணும் தானே. ஸோ மேனேஜ் பண்ணணுன்னா டெம்பரவரியாக எடுத்துகிட்டு தான் இப்போ பெர்மனண்ட் ஆசிரியர் வந்தோன்னா அவங்க விடுவிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் கவர்மெண்ட் இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கான அப்டேட்டுமே எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கானது ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, சொல்லின்னு பார்த்திங்கன்னா ஸோ முன்ன பின்ன ஆனாலுமே நமக்கு அதை ஃபில் பண்ண தான் செய்வாங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் படிக்கிறதுக்கு டைம்லேன்னு நிறைய பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ அப்போ இப்போ நான் உங்களுக்கான டைமாக அதை எடுத்துகிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச தகவலுங்க. ஸோ டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் போல் இப்போ டெலிஃபோனிக்கு அட்டன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஆட்சேபனை இருந்துச்சுன்னா நீங்கள் கூட கான்ஃபிடண்ட்டாக கேட்டுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ படிக்கிறத மட்டும் நீங்கள் ஸ்டாப் பண்ணாதீங்க. எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் வரலாம். இன்னொரு சாரர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதை போடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த அதை அப்ளை பண்ணுற டேட்டு முடிஞ்சு அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான அறிவிப்பும் நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். ஸோ அது என்னென்னா கொஞ்சம் ஒரு லிட்டில் பிட் குழப்பமாக இருக்குது. ஸோ அதற்கான முடிவுமே சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட் நமக்கு வரத்தான் போகுது. 4,000 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் லெக்சர்ஸ் மட்டுமே கேஸ் முடிஞ்சால் தான் வரும். மற்றபடி எந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணலாம் தான் சொல்லியிருந்தாங்க ஆஸ் பர் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் மூலமாக. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. ஸோ படிக்கிற மட்டும் நிப்பாட்ட வேண்டாம். நம்ம மற்றும் ஒரு காணொலி
மீண்டும் சந்திப்போம். ஸோ எல்லாருக்கும் வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட் எல்லாமே தமிழ் வந்து கட்டாய தகுதி தேர்வாக இருக்கனால அதை நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஸோ அது வந்து பேஸு. அந்த தமிழ்லேயே ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரல்லையுமே கேட்கலாம். சரிங்களா? அதனால் தமிழ் நல்லா படித்து வச்சுக்கோங்க. மற்றது அப்படி வரும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொளியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.